ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பஹான்சி புசிடோ கோட் ஆஃப் தி ஃபர்கட்டன் 8 அப்படிங்கிற சைனீஸ் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ராஜா காலகட்டத்தை பேஸ் பண்ணி ரொம்பவே வித்தியாசமான கதைக்களத்தோட கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல வாரியும் ட்விஸ்டையும் தாண்டி சம்பவங்கள் அதிகமா இருக்கிறதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் ஒரு தளபதி மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் 4 சிப்பங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவங்கலாம் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்பவே இந்த படத்தோட டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்சிருது. ஆனா இன்னும் இங்க சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. சரி, ஏதோ ட்ரைனிங் எடுப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. அந்த தளபதி அங்க இருக்கிற எல்லா சிப்பங்களையும் கொண்டுட்டு இருக்கான். இவன் எல்லாரையும் கொண்டு முடிச்ச பிறகு அங்க இருக்கிற ஊர் மக்கள் மொத்தமா வந்துடுறாங்க. உடனே சரி, இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அங்க கீழே 6 மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த தண்ணியில எகிரி குச்சிடுறான். அப்புறம் மேல இருக்கிறவங்க லைட் அடிச்சு பாக்குறாங்க. லைட் அடிச்சு பார்த்தா இவன் தண்ணிக்கு மேல வந்து என்ன அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது, முடிஞ்சா என் கோட்டைக்குள்ள வாங்க ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்சதும் இந்த தளபதி இருக்கான்ல, அவனை அந்த புறத்துல காட்டுறாங்க. இவன் இருக்கான். அது போக 2 அவனுக்கு பணிவடிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ண தலைவர் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே சும்மா படுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனை பாக்குறதுக்காக அந்த ரூம்குள்ள இன்னொருத்தன் வரான். அவன் யார் அப்படின்னா இந்த தளபதி இருக்கான்ல, அவனோட ஒரு நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லலாம். உள்ள இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அவனும் கூச்சமே எல்லாம் வந்து இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குருவா நம்மள கூப்பிட்டுருக்காப்ல. குருவா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சோ இந்த சான்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தளபதி அவன் ஏன் நம்மள கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி கேட்கறான். தெரியல, ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா இருந்தா தான் நம்மள கூப்பிடுவாப்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, உடனே தளபதி எனக்கு குறையில, நான் ஃபுல்லா குறைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறான். இது எல்லாத்தையும் தலைவர் கண்ண முடிக்கிட்டே பேசிட்டு இருக்காப்ல. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு உண்மைதான், உண்மையிலே இந்த இவங்களால தான் குறைக்க முடியும், இவங்க குறைச்சது நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒரு வேற ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு 8 பொண்ணுங்களை கட்டி தொங்க விட்டு அவங்களை ஏதோ தயார்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணுங்களெல்லாம் தயார்படுத்தி அந்த மாதிரி தொழில் பண்றதுக்காக. இவங்க இந்த மாதிரி பயன்படுத்துற பொண்ணுங்க எல்லாருமே இந்த விஷயத்துக்கு அடிமையாகி வாழ்நாள் முழுக்க இவங்களே கையேந்தி நிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாத்தையும் இவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமானவங்களா இருப்பானுங்க போல. அப்புறம் அடுத்த சீன்ல ஒரு ஜெயில் மாதிரி காட்டுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஒரு பொம்பளையும் தீஞ்சு போன முகத்தோட ஒரு பொம்பளையும் என்ன யாராவது பண்ணுங்களேன், என்ன யாராவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ண சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு இந்த தளபதி கூட இருப்பான்ல, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களை இன்னும் எத்தனை நாள் வச்சிட்டு இருக்கிறது, இவங்க எல்லாரும் தூக்கி வெளியே போட வேண்டியதானே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த தளபதி நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிட்டு அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஜெயில தூக்கி அவங்களை போட்டுருங்க, இதுங்க எல்லாம் இந்த ஜெயில கிடக்கட்டும், நீ சொல்லலாம் இவங்க எந்த யூஸுமே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா இதுங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் அதுக்கடுத்த சீன்ல இந்த தளபதி அவன் கூட இருக்கான் இல்லையா, அவனுக்கு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. இந்த தளபதி கூட இருக்கான்ல, அவனுக்கு தார் ரோடு அப்படின்னு பேர் வச்சிடலாம். ஏன்னா அவன் மண்டை அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த படத்துல இவன் பேரு ரொம்ப லென்த்தா இருக்கு. அது ஒவ்வொரு முறை சொன்னாலும் நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த தார் ரோடு என்ன பண்றான் அப்படின்னா முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். முன்னாடி நடந்து வரும்போது ஒரு அம்மா தண்ணி எடுத்து அவன் மேலே ஊத்திடுறா. உடனே அவன் ஏமா பார்த்து ஊத்த மாட்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்ச மாதிரி பேசுறான். அதுக்கு அந்த கிழவி போராம்பர் எத்தனை குடும்பத்துக்கு எடுத்தானோ இவெல்லாம் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த தார் ரோடு அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா இன்னும் வாங்கின காசு அவன் வீட்டுல யாரும் தரல, ஒழுங்கு மாதிரிதான் பணத்தை கொடுக்குறியா இல்ல உன்ன கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சி இழுக்க அந்த பொண்ணை அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட அந்த தளபதி வரான். அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு நீ கிட்ட வந்தா என்ன நானே குத்திப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுது. அதுக்கு அவன் இது என்ன சின்னதா இருக்கு, இதுல குத்திக்காத, இந்த இதுல குத்திக்கோ, இன்னும் நல்லா உள்ள இறங்கும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு கத்தியை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஷாக்கா பாக்குது. அந்த நேரத்துல என்ன பண்றான் அப்படின்னா கத்தியை வீசிய அந்த பொண்ணை கிழிச்சு விட்டுறான். அந்த பொண்ணு உடனே கீழே குனிஞ்சு உட்காந்துக்குது. உடனே தார் ரோடு அந்த பொண்ணோட கையும் காலையும் முடிச்சு காட்டுறான். இவன் கட்டின உடனே அங்க அக்கா மக்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே என்ன உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணை தூக்கணுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கு அவனுங்க எல்லாரும் அதை கேட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுறானுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த சீன்ல ஒரு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி என்ன பேசுறானுங்க அப்படின்னா இந்த தார் ரோடு சொல்றான் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு இருக்கிற டிமாண்டுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் $50 கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தளபதி $50 எல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்றான். இந்த சீன் அப்படியே விட்டுட்டு அடுத்த சீன் காட்டுறாங்க. இவன் இடத்துக்கு நிறைய ஆம்பளைங்க வந்து அந்த மாதிரி ஜாலியா இருக்கிறானுங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் தார் ரோடு என்ன பண்றான் அப்படின்னா விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சாமியை கும்பிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா உள்ள இருந்து எவ்வளவு பொண்ணுங்க வராங்க. அத்தனை பொண்ணுங்களும் அலங்காரம் பண்ணி ஒரு ஷோகேஸ் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சீன் காமிச்சாங்களா ஒரு பொண்ணு கட்டி போட்டுருந்தாங்கன்னு சொல்லி அந்த சீனை மறுபடியும் காட்டுறாங்க. அந்த பொண்ணை சுத்தி பெரிய பெரிய பணக்காரங்களா உட்காந்துருக்கானுங்க. உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜொல்லூத்துற போல ஆன்னு பாத்துட்டு இருக்கானுங்க. இல்ல இவ்வளவு அமௌண்ட், அதுல ஒரு கிழவன் இவ கைக்கே நான் எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தன் இவ காலுக்கே நான் எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு கிழவனும் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணாம ரொம்ப கண்டராவியா பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. அவங்க போயிட்டு பிறகு அந்த பொண்ணு எழுந்து என்ன சொல்லுது அப்படின்னா பரவாயில்ல எனக்கு இவ்வளவு ரேட் போகும் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த மேக்கப் போடுற மாதிரி ஒரு பொம்பளை வந்து தளபதி இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், ஏன்னா இந்த பொண்ணை இவ்வளவு அழகா நான் தான் அலங்காரம் பண்ண அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேசின உடனே அவன் என்ன கோவத்துல இருந்தான் தெரியல, டக்குன்னு அவளோட காதை அறுத்து விட்டுறான். இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா ஒரு 4 பேர் ஓடி வந்து தளபதி உங்களை தேடி ஒரு கூட்டமே வந்திருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வந்தா வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கூட்டமே வந்துச்சு இல்லையா, அந்த கூட்டம் தான். அதுக்கப்புறம் அவங்க இப்பதான் காட்டுறாங்க இவங்க எல்லாரும் வந்து இந்த தளபதியை போட்டதுல ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் அவங்களோட பயங்கரமா சண்டை போடுறான். இவனுக்கு சுத்தமா அடியப்படல. ஆனா எதிரில சண்டை போடுறவங்க எல்லாருமே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இங்க இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது டக்குன்னு நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே இவங்க எல்லாம் யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த குருவா அப்படின்னு சொன்னாங்க
சொன்னாங்கல்ல ஒரு ஆளு, அதாவது இவங்களோட பாஸ், இவன் தான் பெரிய வில்லன். அவனோட என்ட்ரியை காட்டுறாங்க. அவன் உள்ள உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அவன் கூட இருக்கிற ஆளுங்க, இவன் அநியாயமா எங்க சிப்பாய் காவலாளிக்கெல்லாம் கொண்டுட்டான், அவங்க தான் எங்களோட பாதுகாப்பு, அதனால நாங்க பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பெரிய வில்லன் என்ன சொல்றான் அப்படின்னா, கொண்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, அவங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அது நான் பாத்துக்கிறேன், நான் இவ்வளவு சொல்லியும் அதுக்கு மேல நீ நின்ன அப்படின்னா நீ இருந்த இடமே இல்லாம போய்டும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் அவனை மிரட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போயிடுறாங்க. இந்த பெரிய வில்லன் இந்த தளபதியை உட்கார்ச்சி சில அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தொழிலுக்கு கோவம் முக்கியம் கிடையாது, நம்ம பொறுமையா இருந்தா தான் நிறைய விஷயத்தை செய்ய முடியும், இல்லாட்டி இவ்வளவு நாளா தான் தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த தளபதி இருக்கான் இல்லையா, அவன் அமைதியா சில மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெரிய வில்லன் கையில எது சின்ன மாதிரி இருக்கு அதை காட்டுறான். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் வேலையே இல்ல, இனிமே நீ பண்ண போற வேலையால நம்ம பெரிய அளவு ஃபேமஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தியோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் அவங்க கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் பர்டிகுலரா ஒரு ஊரை சொல்றான். இந்த கேஜிஎஃப் இடத்துல மக்கள் அடிமையா இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவை சொல்றான். அந்த ஏரியாவில் நிறைய மக்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. சோ அந்த இடத்துல அந்த மாதிரி தொழிலுக்கு பஞ்சமே கிடையாது. நீ என்ன பண்ற அப்படின்னா, அந்த எல்லா அடிமைகளையும் கொண்டு வரதுக்காக அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றான் இல்லையா, அவனை போட்டு தள்ளணும். அவனை போட்டு தள்ளனா அந்த மொத்த மக்களையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா இந்த தொழில நம்மளோட பெரிய ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பிளான் சொல்லிட்டு இருக்கான். பிளான் சொல்லி முடிச்ச பிறகு அந்த தளபதி இதுல வேற என்ன ரிஸ்க்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க இருக்கிற பொண்ணுங்க அவங்க ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஹேண்ட காமிச்சு ஒரு லாங்குவேஜ் சொல்லி தராங்க. இப்படி பல்ல காமிச்சா ஆ அப்படின்னு மீனிங், இதே முதுகு காமிச்சா ஓ அப்படின்னு மீனிங், கண்ணத்தை காமிச்சா ஆ அப்படின்னு மீனிங் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தளபதி அது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளான் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு இந்த பெரிய வில்லன் இந்த இது உனக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாள் ஒன்று கையில் கொடுக்குறான். இந்த தளபதி வாள் வாங்கின உடனே இந்த தளபதி கூட பல தாரோடு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தளபதி இன்னும் எத்தனை நாளைக்கு வாள் இதெல்லாம் வச்சிருப்பீங்க, வாளை விட பவர்ஃபுல் கன் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பூவை ஷூட் பண்ணி காட்டுறான். அதுக்கு தளபதி என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல உன் கண்ணை விட என் வாள் தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தாரோடு கோவம் வந்துருது, நான் சொல்றது உண்மை, வாளை விட கண்ணுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தளபதி சரி மோதி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தாரோடுக்கும் தளபதிக்கு மட்டும் லைட் அடிச்சுட்டு மீதி எல்லா ஸ்பாட்டையும் இருட்டா காட்டுறாங்க. நம்ம தாரோடு தளபதியை ஷூட் பண்றான். ஆனா அதுக்குள்ள தளபதி வாளை வச்சு அந்த புல்லட்டை தடுத்துறான். அதுக்கப்புறம் அந்த தாரோடு ஒத்துக்கிறேன், நீங்க பெரிய ஆள் தான், உங்ககிட்ட யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. இவன் யாரையெல்லாம் போட்டு தள்ளணும்னு சொல்லி வந்தானோ அவங்க எல்லாரையுமே வளைச்சு போட்டு தள்ளிட்டு இருக்கான். அதுவும் இவன் தேடி வந்த வில்லனுங்க எல்லாருமே ஏதாவது சண்டை காலத்துல இருந்தா பரவாயில்ல, எல்லா நாதரிகளுமே பெட்ரூம் தான் இருக்கிறானுங்க. தளபதி கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம அந்த ஸ்பாட்லயே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து போட்டு தள்ளிடுறான். அப்புறம் இன்னைக்கு நைட் ஆயிடுது. அந்த இடத்த இவங்க ஃபுல்லா ஆக்கிரமிச்சிடறானுங்க. ஆக்கிரமிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டக்குன்னு வேற ஒருத்தன் வரான். யாரா அவன் பார்த்தா இப்ப செத்தானுங்கள வில்லனுங்க, அவனுங்களோட பாஸ் போல. அவனும் வந்து தளபதி கூட சண்டை போடுறான். தளபதி அவன் கூட ஹெவியா சண்டை போட ஆனா சமாளிக்க முடியாததுனால ஒரு கட்டத்துக்கு மேல அவன் இங்கிருந்தா நம்மள போட்டு தெளிவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த பெரிய வில்லனும் இந்த தாரோடு மண்டையனும் வேற பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, அந்த தாரோடு வந்து பெரிய வில்லன் கிட்ட சொல்றான், பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே தளபதி அந்த ஊர்ல இருந்த முக்கியமான ஆளுங்களை அழிச்சிட்டாப்ல, ஆனா அவன் நமக்கு எதிராக திரும்புறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதுவும் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு சொல்லி அவனை ஏத்தி விடுறான். ஆனா வில்லனும் லேசுப்பட்ட ஆள்ல, அவனும் ஆல்ரெடி இந்த பிளான் தான் வச்சிருப்பான் போல. அவனும் அதான் சொல்றான், எனக்கு ஆல்ரெடி தெரியும் தளபதி நான் எப்பயுமே நம்பினது கிடையாது, அவன் எப்ப வேணா நமக்கு எகென்ஸ்டா திரும்புவான், ஏன்னா அவனே நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்றான். கடைசி அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டை விட்டா நம்ம தளபதி நம்மளால முடிக்கவே முடியாது, இன்னைக்கு நைட்டே அவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு பிளானும் போட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல தளபதியும் அவனோட ஃப்ரெண்டும் யாருமே இல்லாத ஒரு வீதியில நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி நடந்து வந்துட்டு அவங்க ஒரு ரோட்டு கடையை பாக்குறாங்க. உடனே தளபதி ஒரு ஃப்ரெண்டு அண்ணா 2 நூடுல்ஸ் அப்படிங்கிறான். உடனே அந்த கடைக்கார நூடுல்ஸ் செய்ய அங்க சைடுல இவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பக்கத்துல பார்த்தா எவனோ ஒருத்தன் ஆயில் ட்ரம் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து கீழே விழுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அந்த ஆயில் மொத்தத்தையும் அவங்க நின்றுட்டு இருக்க இடத்துல எடுத்து ஊத்த அந்த கடைக்காரன் அந்த நெருப்பு தூக்கி இதுல எரிஞ்சிடறான். உடனே அந்த இடமே பத்தி எரிய ஆரம்பிச்சிருது. தளபதி என்ன பண்றான் அப்படின்னா, கத்தி எடுத்து அந்த எண்ணெயை ஊத்தினா இல்லையா அவன் மேல எரிஞ்சிடறான். ஆனா தளபதியோட ஃப்ரெண்டு மட்டும் அநியாயமா எரிய ஆரம்பிச்சிடறான். அவனை இவனால காப்பாற்றவே முடியல. கரெக்டா அந்த நேரத்துல இவன் ஃபர்ஸ்ட் கூட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாங்களே 8 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க அங்க வராங்க. அவங்க வந்து தலைக்கு துணி போட்டுக்கிட்டு அந்த நெருப்புல படுத்து உருள ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க இப்படி உருண்டு ஒரு வழியா அந்த தீ அணைச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் தளபதி நின்னு பாத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில நெருப்புலாம் அணைச்சிட்டு பிறகு ஹீரோ பண்ண அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட எந்த சேதாரமும் இல்ல. அந்த பொண்ணு மாதிரியே தான் கூட இருந்த யாருக்குமே எந்த சேதாரமும் இல்ல. ஆனா அவன் ஃப்ரெண்டு மட்டும் ரொம்ப கருகி அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த படத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த 8 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, இந்த 8 பொண்ணுங்க தொலைய மாட்டாளுங்க, அதான் பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க நடந்து வரும்போது அந்த வில்லனோட ஆள் ஒருத்தனே இவங்க எல்லாரையும் போட்டு தள்ள முடி வரான். ஏன் அப்படின்னா இவங்க தளபதியை காப்பாத்திட்டாங்கல்ல, அதனால. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த பொண்ணுங்க பண்ணு பறந்து சண்டை போடுது. இந்த படத்தை வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் செருப்படி தான். அப்புறம் ஒரு வழியா சண்டை எல்லாம் முடிஞ்சிருது. சண்டை முடிஞ்ச பிறகு இந்த ஒருத்தன் சேர்ந்து அந்த எல்லா பொண்ணுங்களையும் கட்டி போட்டுறான். கட்டி போட்டு அந்த பொண்ணுங்களை அங்கிருந்து கூட்டு போக அந்த நேரத்துக்கு கரெக்டா அந்த தளபதி அங்க வந்துடுறான். நீ யார் அமிச்சாலும் எனக்கு தெரியும், குருவா தானே அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பாஸோட பேர் சொல்ல அவனும் இவனும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அந்த சண்டையோட எண்ட்ல இந்த தளபதி அவனை போட்டு தள்ளிடுறான். அப்புறம் அந்த 8 பொண்ணுங்கள்ல முக்கியமான ஒருத்தையா இருப்பாள்ல, அதான் ஃபர்ஸ்ட் கூட தளபதி கிட்ட பேசிட்டு போனாலே அந்த பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை போட்டு அடிச்சு
நடிச்சிட்டு இருக்கா. இவ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி சீன்ல ஒருத்தன் இறந்து போனா இல்லையா, அவனோட பேர் தான் இவ ஒரு இங்கிலீஷ்காரி வேற. இவளை அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நீ யாரு யாரு அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த இங்கிலீஷ்காரி கத்த அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு அவளை பிடிச்சிருந்தா என்ன இளவு அப்படின்னு தெரியல, அந்த பொண்ணை வச்சு இவ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்களும் வந்து ஏய் வெள்ளக்காரியா நீ மட்டும் தான் என்ஜாய் பண்ணிவ, நாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவகிட்ட கேட்க இவ தூரம் ஒதுங்கிடுறா. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணுங்களே ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு மட்டும் இங்கிலீஷ்காரி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பெரிய வில்லன் அந்த இடத்துக்கு வரான். என்ன உங்க எல்லாருக்கும் விளையாட்டா போச்சா, எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க, சரியில்லையே, அவ்வளவு ஹாப்பியாவா இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு இந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்து அமைதியா அவனே பாத்துக்கிட்டு இருக்குங்க. இது எல்லாத்தையுமே இந்த தளபதி இருக்கான் இல்லையா, அவன் சைடா பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த தளபதி பாக்குறத அந்த பொண்ணுங்களும் பாக்குறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல பெரிய வில்லன் அனௌன்ஸ் பண்றான், ஏதோ கடை திறக்கிறவள மாதிரி இனிமே நம்ம கிட்ட நம்ம ஊர் பொண்ணுங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே இருக்காங்க, நீங்க யாரை வேணா எப்படி வேணா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ பலசரக்கு கடையில சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை ஊருக்குள்ள வேற ஒருத்தன் போய் அதுக்கு முன்னாடி எல்லாம் அதிகமா இருக்கும், ஆனா இப்ப அப்படி எல்லாம் கிடையாது, ரொம்ப மலிவான விலைக்கே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பிசினஸ் பெருக்குறாங்களாமா. அதை ஓப்பனா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல அந்த ஊர்ல இருக்கிற பாதியாமங்க இங்க தான் இருப்பானுங்க போல, காஞ்சமாடு கம்பள பூந்த மாதிரி இந்த தொழில் நடக்கிற இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அவன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பொண்ணை தூக்கிட்டு எங்க பார்த்தாலும் சம்பவமாவே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெரிய வில்லன் சொல்றான், நான் நினைச்ச மாதிரியே இப்ப பிசினஸ் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் இல்ல இந்த ஜில்லாவிலே நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கு உடனே தளபதி உங்களை மீறி இங்க பெரிய ஆள் யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாடா மடையா பேச, அதுக்கு அந்த பாசம் இவன் உண்மையிலே பாராட்டுறானா இல்ல நம்மள ஓட்டுறானா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த தார் ரோடு மண்டையனும் இவன் அடுத்த சான்ஸ்ல கண்டிப்பா போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல உள்ள தொழில் நடக்குது, வெளியே இந்த தளபதி உட்காந்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா போலீஸ்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க போல, அதனால. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஓடி வரான், அவங்க வந்துட்டாங்க போலீஸ்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன மாதிரியே போலீஸ்கார டீம் ஃபுல்லா வந்துடுறாங்க. பார்த்தா போலீஸ்காரங்க மாதிரி இல்ல, ஏதோ மஃப்டில வந்திருப்பானுங்களா இல்லாட்டி அவனுக்கு ட்ரெஸ்ஸே அப்படிதானான்னு தெரியல, ஏதோ கொளுத்து வேலை செய்யற மாதிரி இருக்கானுங்க பாக்குறதுக்கு, ஆனா போலீஸ்ங்கறானுங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரங்க கூட தளபதி சண்டை போடுறான். அப்புறம் இன்னொருத்தன் குதிரையில வரான், இவனை பார்த்தா தான் போலீஸ் மாதிரி தெரியுது, இவனை பார்த்தா கூட போலீஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்ன திமிரா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மிரட்ட, சார் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த பெரியவன் அவனை கும்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல இந்த எல்லா பொண்ணுங்களையும் குளிச்சு ரெடியாக சொல்றாங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் ஆமா, பெரியவன் முன்னாடி அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்றாப்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களும் அவனுக்கு ஹாப்பி நியூ இயர் சார் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த சீன்ல இந்த தளபதி இல்லாம இந்த பெரிய வில்லனும் அந்த தாரோடு மண்டையனும் அப்புறம் அந்த பொண்ணுங்க இவங்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரிய வில்லன் சொல்றான், இதான் டைம், எனக்கு தளபதியை பார்க்க பயமாவே இருக்கு, அவன் எப்ப வேணா நமக்கு எதிராக திரும்புவான், அவன் திரும்பினா அப்படின்னா நம்மளால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே இந்த தாரோடு தலையன், நானே இதுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு அந்த பிளானை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். இவங்க இந்த மாதிரி பேசுறத அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல அந்த தளபதியை பார்க்க அந்த பொண்ணு வரா, அவனுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்குறா. இப்போ அந்த தளபதி என்ன பண்றான் அப்படின்னா அந்த ட்ரிங்க்ஸ் பாக்குறானோ இல்லையோ அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மறுபடியும் கேட்கறான், அந்த பொண்ணு மறுபடியும் ஊத்துது. அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கறான், அந்த பொண்ணு அப்புறம் ஊத்தி கொடுத்துட்டு இவனை பாக்குது. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா கொஞ்ச நேரம் வா நீ எனக்கு தேவை அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு அவனு சேர்ந்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சம்பவம் பண்ணும்போது அந்த மத்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்களும் வந்துடுறாங்க, அவங்களும் வந்து ஹீரோ கூட சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சீனை ஃபார்வர்ட்ல அடிச்சு பார்த்தா கூட 15 நிமிஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பெரியவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பெரியவன் வந்ததும் அந்த பொண்ணு இருக்கால அவ போய் அவன் பின்னாடி நிக்கிறா. ஆக்சுவலி இது எல்லாமே பிளான் போல, இவனை பொண்ணுங்களை வச்சு வசிப்படுத்தி சந்தோஷத்தை காட்டி அதுக்கப்புறம் போட்டு தள்ளுற மாதிரி. இந்த பெரிய வில்லன் தளபதி கிட்ட வந்த உடனே அவன் கன் எடுத்து அவங்க கிட்ட நீட்டுறான், டேய் நீ வேணா எனக்கு வேலை சொல்லலாம், ஆனா நான் உனக்கு எதிராக திரும்பினா அப்படின்னா மாவன நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே இந்த வில்லன் பயந்துகிட்டு ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவன் கூட சண்டைக்கு வராங்க. அவன் எல்லா பொண்ணுங்களையும் சரமரியா போட்டு தள்ளிடுறான். அது இல்லாம வில்லனையும் கிழிச்சு விட்டு அவனை தூக்கி ஃபர்ஸ்ட் ஒரு ஜெயில் மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த நோய்வாய்ப்பட்டவங்க வயசானவங்க அப்படிலாம் இருந்தாங்கல்ல அந்த ஜெயில தூக்கி போட்டுறான். அங்க தூக்கி போட்டதும் அந்த லேடி இந்த பெரிய வில்லன் கூட ஹாப்பியா இருக்கா. அதுக்கப்புறம் ஜெயில க்ளோஸ் பண்ணிடுறான். அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு தார் ரோடு வரான், டேய் நீ எனக்கு எதிராக என்னென்ன பிளான் போட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், இப்போ நினைச்சாலும் நான் கதையை முடிக்க முடியும், இருந்தாலும் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இனிமே இந்த மாதிரி வேலையை வச்சுக்கிட்டு அப்படின்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஆனா அந்த தார் ரோடு தலை அடங்குற மாதிரி தெரியல. அந்த ஊர்க்காரங்க இருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் கூட வந்தாங்களே அவங்கள நைட்டுக்கு வர சொல்லி தகவல் அமைச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க மொத்த பேர் சேர்ந்து இந்த தளபதி சுத்து போட்டுறாங்க. தளபதியும் லேசு போட்ட ஆள் இல்ல, செமையா டஃப் கொடுக்குறான், பயங்கரமா சண்டையும் போடுறான். ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணா இல்லையா, அந்த ட்ரிங்க்ஸ்ல சம்திங் ஏதோ மயக்க வரது கலந்துருப்பாங்க போல, அதனால அவனுக்கு எல்லாமே மங்களா தெரியுது. ஆனா அப்படி இருந்தும் எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமா சண்டை போட்டு முடிச்சிடறான். சண்டை போட்டு முடிச்சுட்டு பினிஷிங்ல பார்த்தா அவன் காலில் மட்டும் தான் அடிபட்டு இருக்கு. தளபதி வேற யாருன்னா இருந்தா வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் தாரோடு மட்டும் என்ன சொல்றான் அப்படின்னா இவதான் உண்மையான அசசின், இவர் மாதிரி நான் பார்த்ததே இல்ல, எப்பவுமே வீரமா இருக்கிறவங்க நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்றான். அவன் அந்த மாதிரி சொல்லி முடிச்சதும் நம்ம ஹீரோ ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. ஹீரோ அந்த வாளை வச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.